வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். குருவே சரணம். குரு வாழ்க. குருவே போற்றி போற்றி போற்றி. வணக்கம். இது மால் ஜோதிடம். நான் உங்கள் யுவராஜா. யூடியூப் சேனலில் எனது முதல் ஜாதக ஆய்வு வீடியோ இது. இந்த அற்புதமான தெய்வீக கலையில் எனது இந்த வளர்ச்சிக்கு முதலில் பிள்ளையார் சுழி போட்ட எனது முதல் குருநாதர் திரு VP ஆதிநாராயணன் ஐயா அவர்களை வணங்குகிறேன். அடுத்ததாக இந்த அற்புதமான கலையின் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கு என்னை கொண்டு சென்ற எனது குருநாதர் திரு KR சுப்பிரமணியன் சார் அவர்களை வணங்குகிறேன். இந்த மாபெரும் உன்னத கலையில் இருக்கும் நெளிவு சுழிவுகளை எளிமையாக போதித்து இக்கலையில் இருக்கும் சக்கர வியூகத்தை உடைத்து உள்ளே செல்வது மட்டுமின்றி அதிலிருந்து வெளியே வரவும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற எனது குருநாதர் ஜோதிட பேராசான் திரு B ஜெயதுரைராஜ் சார் அவர்களை வணங்குகிறேன். நாம் இன்று ஒரு ஜாதகத்தை ஜாதகரின் வாழ்நாள் கொடுப்பினையான 12 பாவகங்களோடு தசாபுக்தியையும் சேர்த்து முழுமையாக ஆய்வு செய்வோம். சரி, இனி ஜாதகத்திற்கு செல்வோம். 11/1/1979 அதிகாலை 5:30 மணிக்கு சென்னையில் பிறந்த ஆண்மகனின் ஜாதகம் இது. ஜாதகர் பிறந்திருப்பது தனுசு லக்கணம், மிதுன ராசி, மிருகசீரிசம் 3ஆம் பாதம். தனுசு லக்கணம் அது ஒரு உபய லக்கணம். இந்த உபய லக்கணத்திற்கு 7ஆம் அதிபதி புதன் பாதகாதிபதியாக வருகிறார். அடுத்து சந்திரன் அட்டமாதிபதியாக வருகிறார். செவ்வாய் விரையாதிபதியாக வருகிறார். இந்த தனுசு லக்கணத்திற்கு வரக்கூடாத, ஆகாத, வேண்டாத தசா என்றால் அது 6ஆம் அதிபதி சுக்கிர தசாதான். மேலும் 7-11 மாரகாலாக புதன் மற்றும் சுக்கிரன் வருகிறார்கள். முதலில் கிரக அடைவுகளை சொல்கிறேன். தனுசு லக்கணம் லக்னத்தில் புதன் திக்பலம், சூரியன், செவ்வாய் மற்றும் மாந்தி, 3இல் கேது, 7இல் சுக்லபட்ச திரையோதசி திதி சந்திரன், 8இல் லக்னாதிபதி குரு உச்சம் பெற்று வக்ரகதியில், 9இல் சனி பகவான் வக்ரகதியில் மற்றும் ராகு, 12இல் சுக்கிரன். இனி கிரக பார்வைகளை சொல்கிறேன். லக்னத்தில் அமர்ந்த சூரியனும் புதனும் 7ஆம் வீட்டை பார்க்கிறார்கள். லக்னத்தில் அமர்ந்த செவ்வாய் 4, 7, 8 ஆகிய ஸ்தானங்களை பார்க்கிறார். சந்திரன் 7இல் அமர்ந்து லக்னத்தை பார்க்கிறார். குரு பகவான் 8இல் அமர்ந்து 12, 2, 4 ஆகிய ஸ்தானங்களை பார்க்கிறார். சனி பகவான் 9இல் அமர்ந்து 11, 3, 6 ஆகிய ஸ்தானங்களை பார்க்கிறார். சுக்கிரன் 12இல் அமர்ந்து 6ஆம் வீட்டை பார்க்கிறார். முதலில் ஜாதகரின் குணாதிசயங்கள் பற்றி பார்ப்போம். அப்படி குணாதிசயங்கள் பற்றி பார்க்க ஜாதகரின் லக்ன பாவகத்தை ஆராய்வோம். லக்னத்தில் புதன் திக்பலம். எனவே ஜாதகர் நல்ல புத்தி கூர்மை உடையவர். அவர் 7 மற்றும் 10ஆம் அதிபதி. எனவே ஜாதகருக்கு வெளிப்பழக்கம் தேடி வரும். தனது பணியில் கண்ணும் கருத்துமாக ஜாதகர் இருப்பார். அடுத்து லக்னத்தில் சூரியன். எனவே ஜாதகர் தன்னம்பிக்கை, தலைமை பண்பு, சிறந்த நிர்வாக திறமை உடையவர். அவர் 9ஆம் அதிபதி. எனவே ஜாதகர் தர்ம சிந்தனை நிறைந்தவர். ஜாதகரின் தந்தை ஜாதகர் மீது பிரியமாக இருப்பார். அடுத்து லக்னத்தில் செவ்வாய். அவசர கோப உணர்வுகளை தவிர்க்கவும். அந்த செவ்வாய் 5 மற்றும் 12ஆம் அதிபதி. எனவே ஜாதகரின் குழந்தை ஜாதகர் மீது பிரியமாக இருப்பார். ஜாதகர் கலை, இசை, இலக்கியங்களில் நாட்டம் மிகுந்தவராக இருப்பார். ஜாதகருக்கு தனது விரயம் பற்றிய சிந்தனை இருக்கும். அடுத்து லக்னத்தில் மாந்தி. எந்த ஒரு விஷயத்திலும் ஜாதகர் எடுப்பதே இறுதி முடிவு. லக்னத்தை பௌர்ணமிக்கு ஒப்பான சுக்லபட்ச திரையோதசி திதி சந்திரன் பார்க்கிறார். எனவே ஜாதகர் கற்பனை வளம் மிகுந்தவர், தாயன்பு கொண்டவர். லக்னாதிபதி குரு பகவான் 8இல் மறைந்தாலும் வக்ரம் அடைந்தாலும் அங்கே உச்சம் என்ற ஸ்தான பலத்தை அவர் பெறுகிறார். மேலும் வீடு கொடுத்தவன்
பௌர்ணமிக்கு இணையான சந்திரன். எனவே ஜாதகரை பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்லை. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பீனிக்ஸ் பறவை போல் மீண்டு வந்து விடுவார். அவர் பிறப்பிடம் விட்டு வெளியிடம் செல்லும் பொழுது வாழ்க்கையில் மேலான நிலைக்கு வருவார். ஆனால் உள்ளூரில் இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்ததாக இருக்கும். குடத்தில் இட்ட விளக்கு போல் பிரகாசிக்க முடியாது. இதுவரை ஜாதகரின் லக்ன பாவக சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பார்த்தோம். அடுத்து இவரது 2ஆம் பாவகத்தை ஆய்வு செய்வோம். 2ஆம் அதிபதி சனி பகவான் லக்னத்திற்கு 9இல் ராகுபிடியில் 2ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். குரு பார்ப்பதால் காலப்போக்கில் கையிருப்பு மேலோங்கும். ஆனாலும் தனாதிபதி மற்றும் குடும்பஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ராகுபிடியில் இருப்பதால் கையிருப்பில் கவனம் தேவை. குடும்ப வாழ்வில் அனுசரித்து செல்ல வேண்டும். இப்பொழுது இவர் எந்த துறையை நோக்கி சென்றிருப்பார் என்பதை காண வேண்டும். அதற்கு முதலில் சுபவலு பெற்ற கிரகத்தை நாம் காண வேண்டும். அதற்கு முதலில் சந்திரனின் நிலையை பார்க்க வேண்டும். அவர் இந்த ஜாதகத்தில் பௌர்ணமிக்கு ஒப்பான சுக்கிலபட்ச திரையோதசி திதி சந்திரன். இவர் சுபகிரகமான குருவுக்கு ஒப்பான மற்றொரு சுபகிரகம். அவர் சூரியன், புதன் மற்றும் செவ்வாயை பார்த்து அவர்களை தேர்வு செய்கிறார். அடுத்து குரு பார்வை சுக்கிரன் மேல் விழுகிறது. இங்கு மேலோட்டமாக பார்க்கும் பொழுது செவ்வாய் குரு பார்வையில் இல்லை என்பது போல தோன்றும். ஆனால் குரு நிற்கும் பாகையை பாருங்கள். அவர் கடக ராசியில் 12 பாகையில் நிற்கிறார். அவரது சப்தம பார்வை மகர ராசியில் 12 பாகையில் அவரது மைய ஒளி படும். மீதம் 3 பாகை தனுசு ராசியிலும் விழும். அப்பொழுது தனுசு ராசியில் 28.53 அதாவது 29வது பாகைக்கு வந்துவிட்ட செவ்வாய் மேல் படும். எனவே செவ்வாய் பாகை முறையில் குருவின் பார்வையில் இருந்து பலப்படுகிறார். அந்த வகையில் உச்சம் பெற்ற குருவின் ஒளிச்சிதறல் சூரியனுக்கும் கிடைக்கும். அந்த வகையில் செவ்வாய் சூரியன் இருவரும் பலமாகிறார்கள். இந்த மூவரில் யார் அதிக பலவான் என்று பார்ப்போம். முதலில் புதன் திக்பலம் பௌர்ணமிக்கு இணையான சந்திரன் பார்வையில் அம்சத்தில் ஆட்சி பெறக்கூடிய இடத்தில் இருக்கிறார். இவருக்கு வீடு கொடுத்த அந்த டெபாசிட்டரான குரு பகவான் உச்சம் பெற்று பலம் அடைகிறார். அடுத்த நிலையில் செவ்வாய். இவர் பௌர்ணமிக்கு இணையான சந்திரன் பார்வையில் பாகை முறையில் குருவின் பார்வையில் இருக்கிறார். மேலும் புஷ்கர நவாம்சத்தில் இருக்கிறார். இவருக்கு வீடு கொடுத்த டெபாசிட்டர் பலம். அடுத்த நிலையில் சூரியன் பௌர்ணமிக்கு இணையான சந்திரன் பார்வையில் பாகை முறையில் குருவின் ஒளிச்சிதறல் இவருக்கு கிடைக்கிறது. மேலும் வீடு கொடுத்தவர் டெபாசிட்டர் உச்சம். இப்பொழுது தொடர்புகளை பார்ப்போம். இவர்களில் லக்னத்திற்கு 2 10ஆம் வீடுகளை யாரும் தொடர்பு கொள்ளவில்லை. ராசிக்கு 2 10ஆம் வீட்டை செவ்வாய் தொடர்பு கொள்கிறார். லக்னத்திற்கு 2ஆம் வீட்டையும் ராசிக்கு 2 10ஆம் வீடுகளை குரு தொடர்பு கொள்கிறார். இப்பொழுது சுபவலு பெற்ற கிரகங்களின் காரகத்துவ தொழில்களை வரிசைப்படுத்துவோம். முதலில் புதனின் காரகத்துவ தொழில்களை வரிசைப்படுத்துவோம். கம்ப்யூட்டர் தொடர்பு, ஐடி ஃபீல்டு, டீச்சிங் ஃபீல்டு, மார்க்கெட்டிங் ஃபீல்டு, அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங். அடுத்ததாக செவ்வாய் காரகத்துவ தொழில்களான அறிவியல், பொறியியல், மெடிக்கல் ரிலேட்டட், மண், மனை, கட்டிடம், நெருப்பு சம்பந்தப்பட்ட துறைகள். அடுத்ததாக சூரியன் காரகத்துவ தொழில்களான பிபிஏ, எம்பிஏ, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். இங்கே குரு பகவானும் தொடர்பில் அதிகமாக வருகிறார். எனவே அவரது காரகத்துவ பணிகளான பணம் புழங்கும் இடங்கள், பேராசிரியர் பணி, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறை. இப்பொழுது ரிசல்ட். இவர் படித்தது சூரியன் காரகத்துவ பிபிஏ, புதன் சம்பந்தப்பட்ட கம்ப்யூட்டர் சார்ந்த சில டிப்ளமா கோர்ஸுகள் மற்றும் குரு சம்பந்தப்பட்ட யோகா பட்ட படிப்புகள். இவர் பார்த்த வேலைகள். இவர் ஆரம்பத்தில் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருந்து அடுத்து ஐடி துறையில் பணியாற்றினார். இங்கே புதனின் காரகத்துவம் பொருந்தி வருகிறது. மேலும் புதனின் காரகத்துவமான கம்ப்யூட்டர் மற்றும் டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்டும் நடத்தினார்.
இப்பொழுது பார்ப்பது குரு சம்பந்தப்பட்ட யோகா துறையில் புதன் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் பணி. இதுவரை இவரது 2ஆம் பாவகம் குறித்த விஷயங்கள் பற்றி பார்த்தோம். அடுத்து இவரது 3ஆம் பாவகம் குறித்த விஷயங்கள் பற்றி பார்ப்போம். 3இல் கேது, 3ஆம் அதிபதி சனி பகவான் ராகுபிடியில் 3ஆம் வீட்டை சனி பகவானே பார்க்கிறார். ஆக 3ஆம் வீட்டில் ஒரு இருள் சூழ்ந்தது எனலாம். இங்கு கேதுவை குரு பார்க்காதது போல் தோன்றினாலும் குருவின் 9ஆம் பார்வை மீன ராசியில் அவரது மைய ஒளி 12 பாகையில் விழுந்தால் மீதம் 3 பாகை கும்பராசியில் விழும். அப்பொழுது அந்த 3 பாகைக்குள் இருக்கும் கேதுவின் மீதும் உச்சம் பெற்ற குருவின் பார்வை ஒளிபடும். அந்த வகையில் இங்கே கேதுவின் இருள் நீங்கிவிடுகிறது. எனவே அந்த பாவகம் சற்று மிளிர்வடைகிறது. 3ஆம் பாவகம் முயற்சி ஸ்தானம் அல்லவா? ஜாதகர் சுயமுயற்சி உடையவரா? அதன் அதிபதி ராகுபிடியில் அல்லவா இருக்கிறார் என்றால் ஜாதகர் சுயமுயற்சி உடையவர்தான். இங்கு நாம் எந்த ஒரு பாவகத்தையும் பார்க்கும் பொழுது ஜாதகர் அதற்கு தகுதியானவரா என்று லக்னாதிபதியின் நிலையை அறிந்து பலன் சொல்ல வேண்டும். இங்கு லக்னம் மற்றும் லக்னாதிபதி வலுவான நிலையில் உள்ளனர். எனவே ஜாதகர் சுயமுயற்சி உடையவர்தான். அந்த முயற்சியில் தடை வேண்டுமானாலும் சனி பகவான் தசாபுக்தி காலங்களில் இருக்கலாம். ஆனால் இங்கு லக்னாதிபதி வலுவாக இருப்பதால் ஜாதகர் சுயமுயற்சி உடையவர். அடுத்து சகோதர பாகமான 3ஆம் பாவகத்தில் ஜாதகர் சகோதர ஒற்றுமை பேணுவாரா என்றால் அதற்கு காரக கிரகம் செவ்வாய் வலுவாக இருக்கிறார். எனவே ஜாதகர் சகோதர ஒற்றுமை பேணுவார். அடுத்து இவரது 4ஆம் பாவகம் குறித்த விஷயங்கள் பற்றி பார்ப்போம். 4ஆம் அதிபதி குரு 8இல் உச்சம் பெற்று வக்ரதாரையில் இருக்கிறார். 4ஆம் வீட்டை குரு மற்றும் செவ்வாய் பார்க்கிறார்கள். 4ஆம் அதிபதி 8இல் மறைந்துவிட்டாரே, ஜாதகர் படித்தவரா என்றால் அதற்கு காரக கிரகமான புதன் வலுவாக இருக்கிறார். எனவே ஜாதகர் படித்தவர்தான். ஜாதகருக்கு வீடு, வண்டி, வாகனங்கள் அமையுமா? சுக்கிரன் 12இல் மறைந்துவிட்டாரே என்றால் சுக்கிரனுக்கு 12 என்பது மறைவு கிடையாது. ஏனெனில் காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டில்தான் அவர் உச்சம் அடைகிறார். மேலும் இங்கே அவர் குரு பார்வை பெற்று புஷ்கர நவாம்சத்தில் இருக்கிறார். எனவே ஜாதகருக்கு வீடு, வண்டி, வாகனங்கள் அமைந்துவிடும். தாயன்பு கிடைக்குமா என்றால் இங்கு சந்திரன் பௌர்ணமிக்கு இணையான சந்திரன் இருக்கிறார். எனவே தாயன்பு ஜாதகருக்கு கிடைக்கும். அடுத்து இவரது 5ஆம் பாவகம் குறித்த விஷயங்கள் பற்றி பார்ப்போம். 5ஆம் அதிபதி செவ்வாய் லக்னத்தில் பௌர்ணமிக்கு இணையான சந்திரன் பார்வையில் இருக்கிறார். 5ஆம் வீட்டை யாரும் பார்க்கவில்லை. குழந்தை பேறு உண்டா என்றால் காரக கிரகம் குரு உச்சம். எனவே ஜாதகருக்கு குழந்தை பேறு உண்டு. குலதெய்வ அருள் உண்டா என்றால் சனி பகவான் இங்கே ராகுபிடியில் இருக்கிறார். எனவே குலதெய்வ வழிபாடு தேவை. அடுத்து இவரது 6ஆம் பாவகம் குறித்த விஷயங்கள் பற்றி பார்ப்போம். 6ஆம் அதிபதி சுக்கிரன் 12இல். 6ஆம் வீட்டை சனி பகவான் பார்த்தாலும் சுக்கிரனே பார்த்து பலப்படுத்துகிறார். எனவே இவருக்கு வேலை உன்னதம். அதே நேரம் சுக்கிரன் 6ஆம் வீட்டை பலப்படுத்துவதால் இவர் நோய், கடன் ஆகியவை தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்து இவரது மனவாழ்வு குறித்த விஷயங்கள் பற்றி பார்ப்போம். இங்கே 7ஆம் அதிபதி புதன் திக்பலம் 7இல் பௌர்ணமிக்கு இணையான சந்திரன் அமர்ந்து பலப்படுத்துகிறார். குடும்பம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டை குரு பகவான் பார்த்து பலப்படுத்துகிறார். அந்த குடும்பஸ்தானாதிபதி சனி பகவான் ராகுபிடியில் இருக்கிறார். லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் வலுவாகவே இருக்கிறார். லக்னத்திற்கு 7இல் பௌர்ணமி சந்திரன் அமர்ந்து பலமாகவே உள்ளார். அடுத்து அயனம், சயனம் என்று சொல்லக்கூடிய தாம்பத்திய சுகத்தை வெளிப்படுத்தக்கூடிய 12இல் சுக்கிரனே அமர்ந்து அந்த வீட்டை பலப்படுத்தி விட்டார். சரி, இப்பொழுது ராசிப்படி பார்ப்போம். ராசிக்கு 2இல் குரு பகவான் உச்சம். ராசிக்கு 2ஆம் அதிபதி சந்திரனோ பௌர்ணமிக்கு இணையான சந்திரனாக மிளிர்கிறார். ராசிக்கு 5ஆம் அதிபதி 6இல் மறைகிறார். இது ஒரு சிறு குற்றம். ராசிக்கு 7இல் செவ்வாய் இருந்தாலும் பௌர்ணமிக்கு இணையான சந்திரன் ராசிக்கு 7ஆம் வீட்டை பார்க்கிறார். மேலும் ராசிக்கு 7ஆம் அதிபதி குரு உச்சமாகத்தான் இருக்கிறார். ராசிக்கு 12ஆம் அதிபதி குரு பார்வையில் பலமாக இருக்கிறார். மேலும் ராசிக்கு 12ஆம் வீட்டை சனி பகவான் பார்த்தாலும் அந்த அதிபதி சுக்கிரனே பார்க்கிறார். மனவாழ்வு மற்றும் புத்திர பேறு இதற்கு காரக கிரகங்களான சுக்கிரன் மற்றும் குரு இங்கு வலுவாகவே
இருக்கிறார்கள். எனவே திருமணம் மற்றும் புத்திர பேறு அமைவதில் பெரிதாக எந்த தடையும் இந்த ஜாதகத்தில் இல்லை. ஆனால் இந்த ஜாதகத்தில் அட்டமாதிபதி லக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். எனவே அந்த அட்டமாதிபதி சந்திரன் தசாபுக்தி காலங்களில் மட்டும் மனவாழ்வில் இவர் சற்று அனுசரித்து செல்ல வேண்டும். அடுத்து இவரது ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பற்றி பார்ப்போம். 8ஆம் வீட்டில் குரு பகவான் உச்சம். எனவே இவரது ஆயுள் ஸ்தானம் பலம் பெற்றது. மேலும் அந்த 8ஆம் அதிபதி சந்திரன் பௌர்ணமிக்கு இணையான சந்திரனாக மிளிர்கிறார். ஆயுள்காரகர் சனி பகவான் ராகுவிடியில் இருந்தாலும் அம்சத்தில் அவர் உச்சம் பெறக்கூடிய இடத்தில் சுபகிரகங்களான குரு மற்றும் சந்திரனோடு கூடியுள்ளார். அந்த வகையில் இவருக்கு ஆயுள் பலம் உண்டு. மேலும் 8ஆம் வீடு பலம் பெற்றதால் இவருக்கு வெளியிட நகர்வுகளும் உண்டு. அடுத்து இவரது 9ஆம் பாவம் குறித்த விஷயங்கள் பற்றி பார்ப்போம். 9இல் சனி பகவான் மற்றும் ராகு. 9ஆம் அதிபதி லக்னத்தில். 9ஆம் வீட்டை எந்த கிரகங்களும் பார்க்கவில்லை. இவருக்கு பித்ரு வழிபாடு தேவை. தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளோடு அனுசரித்து செல்ல வேண்டும். தந்தையின் தேக நலனில் அக்கறை எடுக்க வேண்டும். அடுத்து இவரது 10ஆம் பாவகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பற்றி பார்ப்போம். 10ஆம் அதிபதி லக்னத்தில் திக்பலம். ஜீவனம் சிறப்பாக இருக்கும். இவரது துறையை பற்றி ஏற்கனவே 2ஆம் பாவகம் பற்றி ஆராயும் பொழுதே பார்த்துவிட்டோம். அடுத்து இவரது 11ஆம் பாவகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பற்றி பார்ப்போம். 11ஆம் அதிபதி சுக்கிரன் 12இல். 11ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். எனவே லாபத்தில் கவனம் தேவை, நட்பில் கவனம் தேவை. அடுத்து இவரது 12ஆம் பாவகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பற்றி பார்ப்போம். 12இல் சுக்கிரன். 12ஆம் அதிபதி செவ்வாய் லக்னத்தில். 12ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். எனவே நல்ல அயன சயனம் ஜாதகருக்கு உண்டு. வெளிநாடு வாய்ப்பு ஜாதகருக்கு உண்டு. இதுவரை ஜாதகரின் 12 பாவங்கள் சம்பந்தப்பட்ட ஜாதகரின் வாழ்நாள் கொடுப்பினை பற்றி பார்த்தோம். இனி கோச்சாரத்திற்கு வருவோம். மிதுன ராசிக்கு தற்போது 12இல் குரு பவனி வருகிறார். மிதுன ராசிக்கு 9இல் சனி பகவான் இப்பொழுது சஞ்சரிக்கிறார். மிதுன ராசிக்கு 10இல் ராகு, 4இல் கேது. ஒரு ஜாதகத்தை ஆராயும் பொழுது கோச்சார பெயர்ச்சி பலன்கள் அனைத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அதில் 7.5 சனி மற்றும் அஷ்டமத்து சனி இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். மேலும் ஆண்டு கிரகங்களான குரு, சனி பகவான், ராகு மற்றும் கேது இவர்கள் பிறப்பு கால ஜனன ஜாதகத்தில் உள்ள கிரகங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த ஜாதகத்தில் இவரது பிறப்பு கால கேது மீது சனி பகவான் இப்பொழுது செல்கிறார். எனவே இப்பொழுது இவருக்கு பணியில் சிரமங்கள், சங்கடங்கள், பணிச்சுமைகள் அதிகம் இருக்கும். இனி இவரது தசாபுக்திகளை ஒவ்வொன்றாக ஆராயலாம். இவர் பிறக்கும் பொழுது செவ்வாய் தசா நடப்பில் இருந்தது. அப்பொழுது குழந்தை பருவம், அதை விட்டுவிடலாம். அடுத்து இவரது டீனேஜ் பருவம் வரை ராகு தசா இருந்தது. அந்த ராகு சூரியன் போல் செயல்படுவார் என்பதால் அவர் சூரியன் போல் செயல்பட்டு ஜாதகரை BBA படிக்க வைத்துள்ளார். இவருக்கு வாலிப பருவத்தில் குரு தசா ஆரம்பித்தது. அந்த குரு தசா இவருக்கு என்ன செய்யும் என்பதை பற்றி பார்ப்போம். அந்த குரு இவருக்கு லக்னாதிபதி. அவர் 8இல் உச்சம் பெற்று வக்ரதாரையில் தசா நடத்துகிறார். இப்பொழுது குருவின் காரகத்துவத்தையும் 8ஆம் ஆதிபத்தியத்தையும் இணைப்போம். குரு பகவான் மங்கள நிகழ்ச்சிக்கு காரகர், குழந்தை பேற்றிற்கு காரகர், பெரும் பணத்திற்கு காரகர். 8ஆம் இடம் என்பது விபத்து, கண்டம், அவமானங்கள், சங்கடங்கள், போராட்டங்கள் ஆகியவற்றை குறிக்கும். இதில் உள்ள நல்ல சங்கதிகள் என்றால் ஆயுள், திடீர் அதிர்ஷ்டம் ஆகியவற்றை குறிக்கும். மேலும் வெளியூர், வெளிநாடுகளை குறிக்கக்கூடியது இந்த 8ஆம் பாவகம். குரு பகவான் இங்கே உச்சம் பெற்று ஸ்தான பலத்தை பெறுகிறார். அவருக்கு வீடு கொடுத்த சந்திரனோ பௌர்ணமிக்கு இணையான சந்திரன். அந்த வகையில் இங்கு குரு பகவான் பலமாகிறார்.
எனவே இவருக்கு புத்திர பேறு தர வேண்டும். இவர் புத்திர பேறு கிடைப்பதென்றால் இவருக்கு திருமணம் ஆக வேண்டும் அல்லவா? எனவே இவருக்கு மனவாழ்வு அமைத்து கொடுக்க வேண்டிய கடமையும் இந்த குரு பகவானுக்கு உண்டு. மேலும் 8 என்பது மறைபொருள் இரகசியங்கள், இந்த பிரபஞ்ச இரகசியங்களையும் குறிக்கும். அந்த வகையில் இவர் குரு தசா ஆரம்பித்த பொழுது யோகா துறையில் காலடி எடுத்து வைத்தார். 8 என்பது வெளியூர் மற்றும் வெளிநாடு என்றால் குரு பெரும் பணத்திற்கு காரகர். எனவே வெளிநாடு சென்று பெரும் பணம் ஈட்டும் பாக்கியம் இவருக்கு உண்டு. ஆனால் இவர் வெளிநாடு செல்லவில்லை என்றால், உள்ளூரில்தான் இருப்பேன் என்றால் இவரது வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்ததாகவே இருக்கும். ஏனெனில் இங்கு 8இல் அமர்ந்த குரு 2ஆம் வீட்டை பார்க்கிறார். அந்த வகையில் இவர் வெளிநாடு சென்று விட்டால் நல்ல தனவரவு இவருக்கு அமைந்திருக்கும். ஸ்தான பலம் அடிப்படையில் குரு உச்சம் பெற்றிருப்பதால் பெரும் தனவரவு இவருக்கு கிடைத்திருக்கும். அடுத்து வக்ர பலனை செய்வார். வக்ரம் என்பது குரு பெரும்பணம் என்றால் அதற்கு அடுத்த நிலையில் இருந்தாலும் வாழ்க்கையில் அவ்வளவு கீழே விழுந்துவிட மாட்டார். அதேபோல் குரு வக்ரம் பெற்றிருப்பதால் ஆண் குழந்தைக்கு பதிலாக பெண் குழந்தை பிறக்கும். இந்த ஜாதகருக்கும் பெண் குழந்தையே பிறந்தது. சரி, குரு தசா ஆரம்பித்தவுடன் இவரது வயது 20. எனவே அந்த வயதில் இவருக்கு திருமணம் ஆகி இருக்காது. ஆனால் இவரது தசா முடிவிற்குள் இவரது குடும்ப வாழ்வில் இல்லறம் மற்றும் புத்திர பேறு இவர் பெற வேண்டும். இதுதான் தசாநாதன் தீர்மானித்தது. இவரது 2, 5, 7 மற்றும் 12 பாவகங்களில் எந்தவித அடைப்பும் இல்லை. எனவே இவருக்கு பருவ வயதில் திருமணம் நடக்க வேண்டும். குரு புக்தி இவருக்கு சிறு வயது என்பதால் அடுத்தடுத்து வந்த புத்திகளில் பருவ வயதிற்குள் இவருக்கு திருமணம் நடக்க வேண்டும். சரி, இவருக்கு எப்பொழுது திருமணம் நடந்தது என்று பார்ப்போம். இவரது 25ஆம் வயதில், அதாவது குரு தசா புதன் புக்தியில் ஜாதகருக்கு திருமணம் நடந்தது. அடுத்து புத்திர பேறு இவருக்கு குரு தசா கேது புக்தியில் கிடைத்தது. அது எப்படி கேது கொடுப்பார்? கேது தான் நின்ற வீட்டு அதிபதி போல் செயல்படுவார். தன்னை பார்த்த கிரகம் தன்னோடு இணைந்த கிரகம் போல் செயல்படுவார். தான் நின்ற நட்சத்திர அதிபதி போல் செயல்படுவார். அந்த வகையில் கேது நின்ற நட்சத்திரம் குரு பகவான். மேலும் பாகை முறையில் குருவின் ஒளி கேதுவிற்கு கிடைத்தது. எனவே கேது குரு போல் செயல்பட்டு ஜாதகருக்கு புத்திர பேறு கொடுத்தார். இந்த குரு தசாவில் ஜாதகர் வெளிநாடு செல்லவில்லை என்பதால் இவரது வாழ்க்கை முழுவதும் அந்த குரு தசாவில் போராட்டமாகவே கழிந்தது. ஆதிபத்திய ரீதியாக லக்னத்திற்கு 8இல் மறைந்ததால் அந்த வீட்டு பலனை குரு பகவான் செய்யவில்லை. மாறாக அவர் 4ஆம் வீட்டை பார்த்து 4ஆம் அதிபதி போல் செயல்பட்டார். 4ஆம் அதிபதி 8இல் இருந்தால் ஜாதகரின் தேக நலம் கெடும். தாய்க்கு செலவு செய்யக்கூடிய நிலை. ஆம், ஜாதகரின் தாயாரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அந்த தசா முழுவதும் ஜாதகர் தன் தாயாருக்கு செலவு செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டது. இப்பொழுது டிஆர் சிஸ்டம் படி இந்த குரு தசா ஜாதகருக்கு என்ன செய்திருக்கும்? 1ஆம் வீட்டிற்கு அவரே அதிபதியாக வருவதால் ஜாதகருக்கு கண்டிப்பாக ஒரு உயர்வு உண்டு. 2ஆம் வீட்டிற்கு அவர் விரையாதிபதியாக வருவதால் குடும்பத்திற்கு செலவு செய்யக்கூடிய நிலை, கையிருப்பு தங்காத நிலை ஏற்படும். 3ஆம் வீட்டிற்கு 2ஆம் அதிபதியாக வருவதால் ஜாதகரின் முயற்சியில் தொய்வு இல்லை. 4ஆம் வீட்டிற்கு அவரே அதிபதி என்பதால் ஜாதகரின் தேக நலனை பெரிதாக பாதிக்க மாட்டார். அதே சமயம் வீடு, வண்டி, வாகனங்கள் அமைந்துவிடும். 5ஆம் வீட்டிற்கு பாக்கியாதிபதியாக வருவதால் ஜாதகருக்கு ஆதரவு உண்டு. 6ஆம் வீட்டிற்கு அட்டமாதிபதியாக வருவதால் வேலையில் கவனம் தேவை. அதற்கேற்றாற்போல் ஜாதகர் அவரது வேலையில் நிறைய மாறிக்கொண்டே இருந்தார். 7ஆம் வீட்டிற்கு அவர் பாதகாதி என்பதால் மனைவியின் தேக நலனில் அக்கறை தேவை. அதற்கேற்றாற்போல் ஜாதகரின் மனைவியும் அவ்வப்போது நோய்வாய்ப்பட்டு கொண்டே இருந்தார். 8ஆம் வீட்டிற்கு பாக்கியாதிபதியாக வருவதால் ஆயுளில் பிரச்சனை இல்லை. 9ஆம் வீட்டிற்கு பஞ்சமாதிபதியாக வருவதால் தந்தையின் ஆதரவு உண்டு. 10ஆம் வீட்டிற்கு அவர் பாதகாதிபதி என்பதால் தொழிலில் கொஞ்சம் கவனம் தேவை. அவர் டைப்ரைட்டிங் மற்றும் கம்ப்யூட்டர் இன்ஸ்டிடியூட் 2-3 முறை மாற்றிவிட்டார். காரணம், தொழில் சரியாக போகவில்லை.
11ஆம் வீட்டிற்கு அவர் 6ஆம் அதிபதியாக வருவதால் எதிர்பார்த்த லாபம் என்பது இருக்காது. 12ஆம் வீட்டிற்கு பஞ்சமாதிபதியாக வருவதால் நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் என்பதில் குறைவு இல்லை. ஆக இந்த குரு தசாவில் ஜாதகர் வெளிநாடு இவரது வாழ்க்கையில் பலன் வேறு மாதிரி மாறியிருக்கும். இவ்வளவு போராட்டங்கள் ஜாதகருக்கு இருந்திருக்காது. அடுத்து இவரது சனி தசா பற்றி பார்ப்போம். 2 மற்றும் 3ஆம் அதிபதியான சனி பகவான் 9இல் ராகுபிடியில் இருந்து தசா நடத்துகிறார். சனி பகவானின் காரகத்துவங்கள் மந்தம், எதிலும் தடை, எதிலும் தாமதம். 9இல் அவருடைய காரகத்துவங்களை இணைக்கும் பொழுது தந்தையுடனான இணக்கம் கெடும், ஜாதகரின் உயர்வில் தடை ஏற்படும். மேலும் அவர் ராகுபிடியில் இருப்பதால் தொழில் பாதிப்பு ஏற்படும். மேலும் தனது இரு ஆதிபத்தியத்தில் அவர் 3ஆம் வீட்டையே பார்ப்பதால் அந்த வீட்டு பலனையே தனது தசாவில் பெரும்பகுதி செய்வார். 3 என்பது இளைய சகோதரம் அல்லவா, மாற்றங்கள் அல்லவா. இவர் பார்ப்பதால் அந்த வீடு கெடும் அல்லவா. அந்த வகையில் இவரது தசா ஆரம்பத்தில் இளைய சகோதரிக்கு ஒரு துன்பத்தை இந்த சனி பகவான் கொடுத்தார். மேலும் மாற்றம், இவரது வேலையில் மாற்றம் ஏற்பட்டது. அதுவரை ஐடி துறையில் மாதம் 40,000 ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டிருந்த இவர் தனது யோக கலையின் மீது கொண்ட பக்தியினால் 10,000 ரூபாய்க்கு ஆசிரியர் பணியில் சேர்ந்தார். 40,000 எங்கே, 10,000 எங்கே? இது நடந்த ஆண்டு 2015ஆம் ஆண்டு. ஆம், தனாதிபதி ராகுபிடியில். எனவே வருவாயில் பாதிப்பு ஏற்பட்டது. ஆதிபத்திய ரீதியாக 2ஆம் அதிபதி 9இல் அமர்ந்ததால் இவருக்கு ஆசிரியர் பணி. மேலும் 9 என்பது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பணிகளையும் குறிக்கும். எனவே ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட யோகா துறையில் இவர் ஆசிரியராக சனி தசாவில் மாறினார். டிஆர் சிஸ்டம் படி இந்த சனி தசா இவருக்கு எவ்வாறு இருக்கும்? லக்னத்திற்கு அவர் 2ஆம் அதிபதியாக இருக்கலாம். ஆனாலும் இந்த லக்னத்திற்கு சனி பகவான் அவ்வளவு நன்மை செய்ய மாட்டார். மேலும் அவர் ஒரு பாபர் அல்லவா. எனவே அவரது தசா சுமாராகத்தான் இருக்கும். 2ஆம் வீட்டிற்கு அவரே அதிபதியாக வருவதால் குடும்ப வாழ்வை அவர் பெரிதாக கெடுத்துவிட மாட்டார். 3ஆம் வீட்டிற்கும் அவரே அதிபதியாக வருவதால் ஜாதகரிடம் முயற்சி இருக்கும். 4ஆம் வீட்டிற்கு அவர் விரையாதிபதியாக வருவதால் தாய் வீடு வண்டி வாகனங்களுக்கு ஏதாவது ஒரு செலவு இருக்கும். 5ஆம் வீட்டிற்கு பாதகாதிபதியாக வருவதால் ஆதரவு என்பது சற்று குறையும். குழந்தைகளுக்கு செலவு செய்யக்கூடிய நிலை உண்டாகும். 6ஆம் வீட்டிற்கு பாக்கிய பாதகாதிபதியாக வருவதால் வேலையில் ஒரு சமயம் நன்றாக இருந்தாலும் மறு சமயம் சிரமங்கள் இருக்கும். கடன், நோய் இரண்டும் அவ்வாறே. 7ஆம் வீட்டிற்கு பாக்கியாதிபதியாக வருவதால் மனைவியின் ஆதரவு ஜாதகருக்கு இருக்கும். 8ஆம் வீட்டிற்கு அட்டமாதிபதியாக வருவதால் ஜாதகர் தேக நலன் பேணிக்கொள்ள வேண்டும். 9ஆம் வீட்டிற்கு 6ஆம் அதிபதியாக வருவதால் தந்தையுடன் இணக்கம் குறையும். தந்தையின் ஆதரவு ஜாதகருக்கு இருக்காது. 10ஆம் வீட்டிற்கு பஞ்சமாதிபதியாக வருவதால் ஜாதகரின் ஜீவனத்தை பாதிக்காது. 11ஆம் வீட்டிற்கு பஞ்சமாதிபதியாக வருவதால் நண்பர்கள் ஆதரவு உண்டு. 12ஆம் வீட்டிற்கு மாரகாலாக வருவதால் ஜாதகருக்கு அயன சயனம் கெடும். இதுவெல்லாம் இப்பொழுது ஜாதகரின் வாழ்க்கையில் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. நான் ஜாதகருக்கு சென்ற வருடம் சனி தசா சுக்கிர புக்தியில் பலன் பார்த்தேன். இந்த லக்னத்திற்கு வரக்கூடாத, ஆகாத, வேண்டாத தசா புக்தி என்றால் அந்த சுக்கிர தசாதான். 6-11ஆம் அதிபதியாகி 12இல் அமர்ந்து தனது 6ஆம் வீட்டையே பார்ப்பதால் அந்த வீட்டு பலனையே அதிகமாக சுக்கிரன் செய்வார். 12இல் அமர்ந்த சுக்கிரன் ஜாதகருக்கு நல்ல அயன சயனம், வெளிநாடு வாய்ப்பை கொடுத்தாலும் பெண்கள் விஷயத்தில் ஜாதகர் கவனமாக இருக்க வேண்டும். ஜாதகர் வெளிநாடு சென்று விட்டால் வெளிநாட்டு வகையில் தனவரவை சுக்கிரன் கொடுப்பார். ஆனால் உள்ளூரில் இருக்கும் பொழுது விரயங்கள் அதிகமாகும். மேலும் இவர் 6ஆம் வீட்டை பார்ப்பதால் அது வேலைக்கு நல்லது என்றாலும் கடன், நோய் வளரும். டிஆர் சிஸ்டம் படி இந்த சுக்கிரன் ஜாதகருக்கு ஒரு கெடுபலன் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஜாதகர் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப வாழ்வை பொறுத்தவரை இவர் பஞ்சமாதிபதி. ஆகவே
இவர் குடும்ப வாழ்வை பெரிதாக கெடுத்துவிட மாட்டார். 3ஆம் வீட்டிற்கு இவர் பாதக பாக்கியாதிபதி. அந்த வகையில் சில நேரம் ஜாதகர் அதிக முயற்சி உடையவராகவும் சில நேரம் முயற்சியில் தடையை சந்திப்பவராகவும் இருப்பார். 4ஆம் வீட்டிற்கு இந்த சுக்கிரன் அட்டமாதிபதி. தாயின் தேக நலனில் அக்கறை தேவை. 5ஆம் வீட்டிற்கு மாரகால். குழந்தைகள் விஷயத்தில் கவனம் தேவை. 6ஆம் வீட்டிற்கு அவரே அதிபதி என்பதால் நோய் கடன் தவிர்க்க வேண்டும். அவை வளரும் நிலை உண்டாகும். 7ஆம் வீட்டிற்கு பஞ்சமாதிபதி என்பதால் மனைவியின் ஆதரவு ஜாதகருக்கு உண்டு. 8ஆம் வீட்டிற்கு பாதகாதிபதி என்பதால் ஜாதகர் தேக நலனில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். 9ஆம் வீட்டிற்கு மாரகால் என்பதால் தந்தை வழி உறவுகளோடு அனுசரித்து செல்ல வேண்டும். 10ஆம் வீட்டிற்கு பாக்கியாதிபதி என்பதால் ஜீவனத்தில் பிரச்சனை இருக்காது. 11ஆம் வீட்டிற்கு அவரே அதிபதி என்பதால் நண்பர்கள் ஆதரவு உண்டு. 12ஆம் வீட்டிற்கு விரையாதிபதி என்பதால் நேரத்திற்கு சாப்பாடு நேரத்திற்கு தூக்கம் என்ற நிலையில் பாதிப்பு உண்டாகும். ஆக சுக்கிர புக்தியில் ஜாதகருக்கு கெடுதல் ஏற்பட்ட பாவகங்கள் 1, 4, 5, 8, 9, 12. 4ஆம் பாவமே 6ஆம் பாவகமும் வளர்ந்ததால் இவரது தேக நலனில் பாதிப்பு ஏற்பட்டது. சுக்கிரனின் காரகத்துவமான சிறுநீரகத்தில் சிறு பிரச்சனை ஏற்பட்டு சிகிச்சை பெற்றார். 4ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டு 6ஆம் பாவகமும் வளர்ந்ததால் இவருடைய தாயார் உடல்நிலை பாதிக்கப்பட்டு தாயாரின் சிகிச்சைக்காக பெரும் கடன்காரர் ஆனார். 4ஆம் வீட்டிற்கு அட்டமாதிபதியாக இந்த சுக்கிரன் வந்ததால் தாயாரும் சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டார். 9ஆம் பாவகத்திற்கு மாரகாலாக சுக்கிரன் வந்ததால் தந்தையார் ஆதரவும் ஜாதகருக்கு இல்லை. 5ஆம் வீட்டிற்கு மாரகாலாக இந்த சுக்கிரன் வந்ததால் குழந்தையின் கல்லூரி செலவுகளுக்காக சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார். 7ஆம் வீட்டிற்கு பஞ்சமாதிபதியாக வந்ததால் மனைவியின் ஆதரவு இவருக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. அவர் வேலைக்கு போய் ஜாதகருக்கு ஒத்தாசையாக இருக்கிறார். ஆக இந்த அற்புதமான உன்னத கலையில் கிரகங்கள் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வேலை செய்கிறார்கள் என்று பாருங்கள். ஜோதிடம் பொய்யில்லை என்பதற்கு இவரது ஜாதகமே சிறந்த உதாரணம். தசாபுக்திகளும் இவர் வாழ்வில் நடந்த நிகழ்ச்சிகளோடு எப்படி சரியாக ஒத்துப்போகிறது பாருங்கள். அதேபோல் தசாபுக்தி நடத்தும் கிரகம் 12 பாவகங்களுக்கும் ஒரே மாதிரியான பலனை சொல்லிவிடாது. அதாவது ஒரு பாவகத்திற்கு நல்லது செய்தால் மற்றொரு பாவகத்திற்கு கெடுதல் செய்யும். அதை பாவத்துல் பாவா என்பதன் அப்டேட்டட் வெர்ஷனான டிஆர் சிஸ்டம் எவ்வளவு தெளிவாக காட்டிக் கொடுத்து விட்டது பார்த்தீர்களா? ஜாதகர் குருதசாவில் வெளிநாடு சென்று சம்பாதித்திருந்தால் அவர் வாழ்க்கையில் ஏற்றம் பெற்றிருப்பார். மாறாக உள்ளூரில் இருந்ததால் அவர் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டி இருந்தது. ஆனால் இந்த குரு பகவான் ஸ்தானபலம் பெற்றிருப்பதால் தனது தசாவில் 7ஆம் அதிபதி புதன் புக்தியில் ஜாதகருக்கு திருமணத்தை நடத்தி வைத்தார். அதேபோல் தனது தசாவில் கேது புக்தியில் அந்த கேது குருவின் நட்சத்திர சாரம் வாங்கியிருந்ததால் அந்த அடிப்படையில் கேது புக்தியில் இந்த குரு பகவான் ஜாதகருக்கு புத்திர பேறு கொடுத்தார். அடுத்த சனி தசா அவர் தனாதிபதியாக ராகுபிடியில் இருந்ததால் ஜாதகருக்கு வருவாயில் பற்றாக்குறை ஏற்படுத்தி தொழில் காரகன் என்ற முறையில் தொழிலில் சிரமங்கள் ஏற்படுத்தி ஆதிபத்திய ரீதியாக 2ஆம் அதிபதி 9இல் ஆசிரிய பணி ஆன்மீக பணி ஜாதகருக்கு கொடுத்து அவரது தசாவில் இந்த லக்னத்திற்கு வரக்கூடாத புக்தியான சுக்கிர புக்தி வந்து ஜாதகரை பெரும் கடனாளியாக்கி ஜாதகரை சிரமத்திற்குள்ளாக்கியது. அடுத்து வரும் சூரிய புக்தியில் அவர் பாக்கியாதிபதியாக பௌர்ணமிக்கு இணையான சந்திரன் பார்வையில் லக்னத்தில் அமர்ந்து மேலும் பாகை முறையில் குருவின் ஒளிச்சிதறல் சூரியனுக்கு கிடைக்கிறது. இங்கே அவர் செவ்வாயை அஸ்தங்கம் செய்திருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனெனில் அந்த அஸ்தங்கம் பௌர்ணமிக்கு இணையான சந்திரன் பார்வையால் கேன்சல் ஆகிறது. மேலும் குருவின் பாகை முறை பார்வை செவ்வாய் மற்றும் சூரியனுக்கு கிடைக்கிறது.
எனவே அங்கு அஸ்தங்கம் என்பதை எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த வகையில் இங்கு சூரியன் சுபத்துவமாகத்தான் இருக்கிறார். எனவே சூரிய புக்தியில் கண்டிப்பாக ஜாதகர் ஒரு உயர்வை பெறுவார் என்று கூறி மீண்டும் வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் இருந்து விடைபெறுவது உங்கள் யுவராஜா. நன்றி, வணக்கம்.